அனிமல்ஸு ஒரு பகுதி என்றால் தாவரங்கள் 3 பகுதி இருக்கு. அந்த 3 பகுதி அந்த வெடியத்தை யூஸ் பண்ணுது, நைட்ரஜனை யூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடலைக்காய் பார்த்துருப்பீங்க. அந்த கடலை நம்ம எடுக்கும்போது அந்த கடலை பார்த்தீங்கன்னா கீழே முடிச்சா இருக்கும். அந்த முடிச்சுகள் தான் நைட்ரஜன், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நாடியூல்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் முக்கியமாக பருப்பு வகைகள் எல்லா தாவரமுமே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை எடுத்து, வெடியத்தை எடுத்து அவர்கள் உணவு தயாரிக்கின்றன. மற்ற தாவரங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, மனுஷனுக்கு சுத்தமாக அது கிடையவே கிடையாது. ஸோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை எடுத்து தான் இந்த உரங்கள் செய்யப்படுகின்றன, ஃபர்டிலைசர்ஸ். ஏனென்றால் மற்ற தாவரங்கள், நெல்லுக்கெல்லாம் அது நைட்ரஜன் எடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால் நம்ம யூரியாவை போடணும். ஸோ அதனால் வளிமண்டலத்திலேருந்து அவங்க எடுத்து அதை யூரியாவாக அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த 1% சொன்ன பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடியது எல்லாமே வெப்பத்தை எடுக்கக்கூடிய, அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்று சொல்லுவார்கள், பசுமை இல்ல வாயுக்கள் என்று சொல்லுவார்கள். ஏறக்குறைய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, பேட் ஓசோன், குளோரோ கார்பன்ஸ், ஹேலோ கார்பன்ஸ், கார்பன் மோனாக்சைடு, இப்பேற்பட்ட எல்லா பசுமை இல்ல வாயுக்களும் தான் சேர்ந்து தான் ஒரே 1% தான். ஸோ இந்த வளிமண்டலத்தில் ட்ரோபோஸ்பியர் 15 கிலோமீட்டர். முக்கியமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு, முக்கியமாக நான் சொன்ன அந்த பசுமை இல்ல வாயுக்கள் இருக்கிறதுனால தான் நம்ம வளிமண்டலத்தில் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்குது.